ஸோ அடுத்ததான் மேடம், இப்போ நம்ம ஹாட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் டவர் பார்க்கு. அந்த இடத்துல வந்து டாக்ஸுக்கு வந்து ஃபுட்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேனர் வச்சுருக்காங்களே, எதனால் இப்படி வச்சாங்க மேம்? இது வந்து கார்ப்பரேஷனில் வைக்கலை, இவங்களா இந்த வாக்கிங் யூனியன் ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே வாக்கர்ஸ் இருப்பாங்களே அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பேனரை வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பார்க்கில் எவ்வளோலாம் நடக்குது, பப்ளிக்கில் யூரின் பண்ணுறாங்க, அதுக்கும் ஃபைனு இது இருக்குது, பிரிசன் இருக்குது. அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் எவ்வளோ வேலை பண்ணுறாங்க, அப்புறம் ராபரி நடக்குது, மிஸ்பிஹேவ் நடக்குது, இதுக்கெல்லாம் பேனர் வைக்கலாமே. ஏன் அதை ஒரு வாயிலா ஜீவனு ஒரு சாப்பாடுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க? நோ ஹியூமனிட்டி இல்லை, இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. அதாவது தப்பான விஷயத்த வந்து இது பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து திணிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சட்டம் சொல்லலை, சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு நாய்ங்களுக்குன்னு சொல்லவே இல்லை, வெய்யுங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஏரியா இது வந்து எங்களோட காம்பவுண்டு அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் சொல்கிறாரு, பக்கத்து அதாவது ஃப்ளாட்டில் வந்து ஒரு அம்மா வைக்கிது, அவங்க வந்து அந்த பூனை எல்லாம் இங்கே வருது வந்து போகுது, அது எங்களுக்கு பிடிக்கல,